வெல்கம் டு M13 Tech. இந்த வீடியோவில் M13 5G டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, நான் இந்த மொபைலில் கடந்த ஒரு வாரமாக பிரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதோட ஸ்பெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா இது ஒரு 6.5 இன்ச் PLS LCD 90Hz 400 சொல்லி டிஸ்பிளே 20:9 ரேஷியோ டிஸ்பிளே. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா இது வந்து பகலில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பிரைட்டாகவே இருந்துச்சு, சன்லைட்லனா கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது. பிகாஸ் LCD டிஸ்பிளே கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. சாம் ஆம்லோட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்த பட்ஜெட்க்கு இது ஓகேவான டிஸ்பிளே தான். ப்ராசஸர் பற்றி சொல்லணும்னா MediaTek MT6833, அதாவது Dimensity 700 7 நானோமீட்டர் உள்ள ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்க்கு இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் கேமிங் யூஸ் பண்ணால் கொஞ்சம் லேக் இருக்கதான் செய்யுது. மல்டி டாஸ்கிங் ஓரளவுக்கு தாங்குது. பட் இந்த பட்ஜெட்க்கு மறுபடியும் சொல்லணும்னா இந்த பட்ஜெட்க்கு இது ஓகே. நீங்கள் வந்து ஒரு கேமராக இருந்தீங்கன்னா இந்த மொபைல் கன்சிடர் பண்ணுறதுக்கு IQ அந்த கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்ஜெட்டில் அந்த சீரீஸ் அது இந்த மொபைல் வந்து கொஞ்சம் ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் இந்த மொபைல் கரெக்டாக இருக்கும். ஹெவி யூஸருக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வராது. மெமரி பார்த்தீங்கன்னா 64GB ஸ்டோரேஜ் வித் 4GB RAM, அதே மாதிரி 128GB ஸ்டோரேஜ் வித் 6GB RAM. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 64GB ஸ்டோரேஜ் வித் 4GB RAM 12,000 சேல் ஆச்சு. இப்போ வந்து அதே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அமேசானில் பாருங்கள். கேமரா பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவில் 50 MB f அபச்சூர் 1.8 அபச்சூர் வைட் சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்டரியாக 2 MB டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்டரி வந்து ஒரு கண் தொடப்புக்கு தான். 50 MB மெயின் கேமரா நல்லாவே எடுக்குது. பிரைட் லைட்டில் பக்காவாக இருந்துச்சு. நைட்டில் கொஞ்சம் இதுவாக இருந்தது. நான் கேமரா சாம்பிள் அப்கமிங் காட்டுற பாருங்க. செல்ஃபி கேமரா பற்றி சொல்லணும்னா 5 MB f 2.0 அபச்சூர் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது, ஒரு 2 சாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பேட்டரி பற்றி சொல்லணும்னா இதில் ஒரு 5000 mAh வித் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. லக்கிலி இதில் சார்ஜர் பாக்ஸ்லேயே தராங்க, மற்ற ஃபோன் மாதிரி தனியாக வாங்க சொல்லலை. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு 1500 1000 சேவ் பண்ணலாம். ஓகே, இது 5G ஃபோன் சொல்கிறீங்களே, எத்தனை 5G பேண்ட் இருக்குது? நிறைய பேர் இப்போ 5G ஃபோன் சொல்லிவிட்டு 2 பேண்ட் வச்சுட்டு 5G ஃபோன் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் உண்மையிலுமே இது ட்ரூ 5G. ஐ மீன் கொஞ்சம் பேண்ட் நிறையவே தந்துருக்காங்க. 5G பேண்டில் 1, 3, 5, 7, 8, 20, 28, 32, 40, 41, 78 அப்படின்ற மாதிரி பேண்ட்ஸ்லாம் தந்துருக்காங்க. இதில் ஜியோ கண்டிப்பாக 1, 2, 3 கோஆர்டினேட்ஸ் அது வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1, 2, 3 பேண்டாவது வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ட்ரூ 5G இல்லைனாலும் அட்லீஸ்ட் 5Gனாவது சொல்லலாம். கொஞ்சம் ஒரு 10 பேண்டாவது கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுவே மற்ற பிராண்ட் மாதிரி 2, 3 பிராண்டோட நிறுத்திக்கல. ஸோ இந்த டீட்டெயில்டு ரிவ்யூ ஓகே. இது ஒரு நல்ல பேசிக் மொபைல் தான். பேசிக் மீன்ஸ் கேமிங்க்கு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஹெவி கேம்ஸ்க்கு தாங்காது. சின்ன சின்ன கேம்ஸாக கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் ஓரளவுக்கு தாங்குது. உங்களுக்கு 5G ஒரு ஸ்டார்ட் வேரியண்ட்டோட 5G வேணும், ஃபியூச்சர் ரெடியாக கொஞ்சம் ஒரு பட்ஜெட் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதே வேலைக்கு வேறு எதாவது நல்ல காம்படேட்டர் கொடுத்தாங்கன்னா அதையும் கூட செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மொபைல் கூட வேறு ஏதாவது மொபைல் கூட ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்பேரிசன் மாதிரி கீழே கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த ரிவ்யூவில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.